ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம அழகே அழகு சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது காஃபி நல்லா இல்லை அப்படின்னு சொன்னோடனே நம்ம மலர் வந்து நான் போட்டு தரேன், இது வந்து என்னென்ன மிஸ்டேக் தான் அப்படின்னு சொல்லி அவங்க மேலே ஏற்றிக்கிறாங்க. சரின்ட்டு உள்ளே போய்ட்டு நம்ம மலர் வந்து காஃபி போட மதி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு வந்து தலை சீவ போயிடுறாங்க. ஸ்ருதி வந்து அவங்க அண்ணன்ட்ட சொல்கிறாங்க, அன்றைக்கே பறிஞ்சு பேச மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, அது சத்தம் ஒன்றுமே வாயவே திறக்காமல் இருக்காப்புல. சரின்ட்டு நீ வந்து மலர் வந்து சொல்கிறாங்க, என் குழந்தைய வந்து ஸ்கூலில் விட்டுரு அப்படிங்கிறாப்புல. ஓகே அப்படிங்கிறாப்புல. இந்த பக்கம் வந்து நம்ம மலரையும் மதியம் வந்து அவங்க மாமனார் மாமியார் கூப்பிட்டு, இந்த மாதிரி இவளை சொல்லிக் கொடு, காஃபிலாம் போட்டு சொல்லிக் கொடு அப்படிங்கிறாப்புல. உடனே இதெல்லாம் வந்து உனக்கு கோவம் வரலையா? அதெல்லாம் ஒரு கோவம் வரல. ஏன் இவர் போனால் பின்னாடி இவங்களும் போகிறாங்க அப்படின்னு, ட்ரெயின் மாதிரி தான் அப்படிங்கிறாங்க. சரின்ட்டு இங்கிட்ட பாக்கியராஜும் மலரும் வந்து பேசிக்கிறாங்க. 2 பேருமே வந்து ஒரு ரொமான்ஸ் விதமாக பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த 2 பேருமே பேசிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிட்ட தங்கராஜ் வர்றாங்க அப்படின்னு சொன்னோடனே வேகமாக அவசர அவசரமாக வந்து பாக்கியராஜ் அங்கேருந்து கிளம்பி ரூம்லேருந்து வெளியில் வர்றாப்புல. பார்த்தா தங்கராஜ் வந்து அதை அந்த மாப்பிள்ளை கெத்து காட்டிக்கிட்டு உட்காந்துருக்காப்புல. சரின்ட்டு கிட்ட வந்து மதியம் எங்கே என்னன்னு அந்த ரூம்குள்ளே இருக்காங்கன்னு சொல்லிட்டோன்னே மலரும் நம்ம ரேவதியும் வந்து உள்ளே போகிறாங்க. ரூம்குள்ளே போய் பேச போகிறாங்க. சரின்ட்டு ரேவதியை பார்த்தோன்னே மதியம் வந்து எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு எல்லோரும் 3 பேரும் பேசுகிறாங்க. எப்படி என்ன எது பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு, இப்படி ஏதோ ஓடிடுது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் மலரோட சமையலெல்லாம் பேசி ஓகே சூப்பர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நானே இவங்ககிட்ட தான் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படி வெளியில் வந்து தங்கராஜ் கூப்பிட்றாப்புல அப்படின்னு வந்து மதியை கூப்பிட்றாங்க. சரின்ட்டு நம்ம மதி எல்லா பேருமே வந்து வெளியில் போகிறாங்க. வெளியில் போயிட்டு ஏம்மா இந்த மாதிரி கேஸை வந்து வாபஸ் வாங்கணும் அப்படின்னு வந்து சொல்ல, அது எதுக்கு நான் வாபஸ் வாங்கணும், நான் எதுக்கு வரணும் அப்படிங்கிறாப்புல. இது வந்து நான் எதுக்காகலாம் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்குறாப்புல. எல்லாருக்கும் வந்து ஒரே ஆச்சரியம், என்னடா இவ இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து சொல்கிறாப்புல, நீங்கள் அதை பேஸ் பண்ணிலாம் வந்துட்டு என்கிட்ட கல்யாணம் பேசல, நீங்களா என் குடும்பம் பேசுனீங்க, உங்கள் குடும்பம் பேசுனீங்க, இதில் வந்து நான் வந்து மாட்டிக்கிட்டேன், அவ்வளோதான். இதில் வந்து எனக்கு இருக்க எந்த ஒரு அப்போ வாபஸ் வாங்கவே வாங்க மாட்டியா, அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு வந்து சொல்ல அவங்க மாமனாருக்கு எரியுது. எல்லாருமே ஒரு ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. பார்க்கலாம் ஒரு எபிசோட்.